கொட்டுக்காளி அதிகமாக சவுத் சைடு வந்து ரூட்டடாக இருக்கிற வில்லேஜ்லலாம் இது ஒரு புழக்கத்தில் இருக்க ஒரு வார்த்தை தான். இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு தனக்கு விருப்பப்பட்டதை எதை செய்யணும்னு நினச்சாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக தோணுச்சு. அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ரூட்டடான பீப்புளுக்கு வந்து தப்பாக தோணுச்சுன்னா அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டுக்காளி கதை கேட்குறப்ப அந்த பாண்டி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பாண்டியை நான் பார்த்துருக்கேன். சமுதாயத்தில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயம் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு இந்த இன்னொருத்த தம்பி சொல்கிறப்ப எனக்கு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் திரையில் வர்றதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த பாண்டியை நம்ம நடிக்கணும். நீங்கள் குமரேசனாவோ இல்லை சொக்கனாவோ அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த கேரக்டர்ஸ்னால் எல்லாமே நடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் உண்மைக்கு சவாலானது. கொட்டுக்காளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி தான். The one line itself is very interesting. One family coming together to take a girl to a shaman to cleanse her is what he told me first. கேட்கும்போது I've decided in my head that I wanted to do this. முதல் படம் முடிஞ்சு ரெண்டாவது படமா எதை எடுத்து பண்ணலாம், எந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு இந்த கொட்டுக்காளி கதையை வந்து இதில் போகலாம் அப்படின்னு சும்மா ரிசர்ச் பண்ணி போகும்போது தான் தெரியுது இதோட வேர்ல்டு பெருசாக இருக்குது. இதோட ஆரிஜின் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வரைக்கும் போகுது. சரி, இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இதை பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவம் அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில். ஸோ அப்போ இது எனக்கு பர்டிகுலராக அதை நான் சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு.